ஹலோ மக்களே, மழை நாள் வந்துட்டாலே ஏதாவது சூடாக சாப்பிட்ணுன்ற கிரேவிங் எல்லாருக்குமே இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு சூப் செய்யலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே நிறைய சூப் ரெசிபீஸ் இருக்குது. அந்த வீடியோஸுமே வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி சூப் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நான் காய்கறி எல்லாமே வேக வச்சுக்க ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி எடுத்து வேக வைக்காதீங்க. ரொம்ப கம்மியான அளவு தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம சூப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். காய்கறிகளோட ஆப்ஷன் உங்களுது. பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுன்றதுனால நான் இன்றைக்கி பீட்ரூட் வந்து சேர்க்கல. பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு வேளை இந்த காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா வேக வச்சு சூப்பில் டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சாலே போதும். நிறையா தண்ணி வச்சு வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இதை வெண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கூட காய்கறிகளை சேர்த்துக்கலாம். உங்களுடைய சூப் இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய காய்கறி வேகிறதுக்குள்ளே சூப்பை ரெடி பண்ணிடலாம். சூப்புக்கு 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சீரகம், கூடவே கொஞ்சமாக இஞ்சியை நான் நல்லா தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சர் ஜாரில் பல்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இஞ்சி போட்டால் உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு வெண்ணெயில் வந்து வதக்கிடுங்க. இன்றைக்கி நான் இஞ்சியை நல்லா இந்த மாதிரி நசுக்கி தான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நசுக்கிறதுக்கு வரலன்னா கண்டிப்பாக வந்து மிக்சர் ஜாரில் பல்ஸ் பண்ணிக்கோங்க. பல்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு 2 பேர் தாராளமாக குடிக்கிறதுக்கு உங்களுக்கு பத்தும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ராகி மாவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க. 1 ஸ்பூன் ராகி மாவை தண்ணியில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கெட்டிப்படாது. கெட்டி எதுவுமே இல்லாமல் நீங்கள் நல்லா வந்து கலந்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாகவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம 1 ஸ்பூன் எடுத்ததுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட காய்கறியுமே இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துடுச்சு. தண்ணி இருத்து தனியாக வச்சுக்கோங்க. தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சூப்பில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய காய்கறிகள் எல்லாத்தையுமே நான் வந்து மசிச்சு விட்டுக்கிறேன். அந்த மாதிரி பண்ணுறப்ப குழந்தைங்க எடுத்தே வந்து வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா மிக்சர் ஜாரில் ஒரு தடவை பல்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப குழன்னு நீங்கள் வந்து அதை வந்து அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டாச்சு. நசுக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தட்டி வச்சுருக்க பெப்பர், சீரகம் எல்லாமே இருக்குது இல்லைங்களா, அதையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கலந்து வச்சுருக்க அந்த ராகியுமே இதில் வந்து சேர்த்துட போகிறோம். சேர்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் இப்போ 2 பேருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம காய்கறி வேக வச்ச தண்ணியுமே இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ராகி மாவை சேர்த்ததுக்கப்புறம் கலக்கிறதுல தான் இது வந்து கெட்டிப்படாமல் நல்லா வந்து வெந்திருக்கும். நீங்கள் சத்து மாவு செய்கிறதா இருந்தாலுமே இந்த மாதிரி இதை கண்டினியூவாக வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட ராகி மாவு நல்லா கொதி வந்து வெந்துட்டுருக்கும். வெந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கெட்டிப்படவும் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இது வந்து கெட்டியாகக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஒருவேளை நீங்கள் எடுத்த அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி பத்தலை, கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து கடகடன்னு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் இடைவிடாமல் நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கெட்டிப்படாமல் நம்மளுடைய மாவு வந்து நல்லா வெந்திருக்கும். நீங்கள் சாதா சூப்பில் கூட கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக ராகி மாவு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்க சூப்போட டெக்ஸ்சர் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இதில் நீங்கள் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்க்குறீங்கன்னா வெண்ணெயில் வதக்கிட்டு கடைசியாக நீங்கள் வந்து முருங்கைக்கீரை சேர்த்து இறக்கிடுங்க. நேரம் முருங்கைக்கீரை வதங்கக்கூடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.